மணிக்கு வரீங்கன்னா கரெக்டாக காலைல 5 மணிக்கே வந்துருங்க. 5 மணிலேருந்து க்யூவில் நிற்கிற மாதிரி வாசலில் நின்றுன்னு எப்படி சொல்கிறது, அவங்க அர்ச்சகர்கள் பெருக்கிறவங்க யார் உள்ளே வந்தாலும் எங்கே உள்ளே போகிறேன்னு நல்லா முன்னாடி ஒரு 10 ஆண்டிங்க உட்காந்துக்கினாங்க. எல்லாம் ஒன்றும் ஒரே ஊர்லேருந்து வந்தவங்க போல, நவரவும் இல்லை வலியும் இல்லை. நானும் சரி நவருவாங்க பார்க்குறேன். கரெக்டாக இந்த கதவை ஸ்கூல் முடிஞ்சோடனே நம்ம ஸ்கூலை விட்டு ஓட மாட்டோம், அந்த மாதிரி உள்ள கதவு திறந்த உடனே எல்லாம் ஏதோ ரன்னிங் ரேஸ்ல விட்ட மாதிரி திபுன்னு ஓடுறாங்க. நானும் சரி ஓகே எதுக்கு ஓடிட்டு பொறுமையா போலான்னு சொல்லிட்டு பொறுமையா போனா பார்த்தா ஆண்டிங்கெல்லாம் படிக்கட்டுல நம்மளுக்கு லேக் ஆயிட்டாங்க. நம்ம உடனே படிக்கட்டை டக்கு டக்குன்னு ரெண்டு கால் எடுத்து வச்சு மாசா உள்ள போயிட்டு எப்படியோ ஒரு வழியா. ஸோ எக்ஸாக்ட்லி கரெக்டாக 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ நீங்கள் காலையிலேயே வந்தீங்கன்னா பக்காவாக பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ இது 2 நாள் கணக்குன்றதுனால தான் நாங்களுமே கொஞ்சம் புஷ் பண்ணி வந்தோம். நைட்டெல்லாம் செம்ம தூக்கம் வந்துச்சு. என்ன பண்ணுற, 4 காலுக்கு வந்துட்டு தூங்கிடலாம், ஒரு தடவை தூங்கிட்டு அப்புறம் பொறுமையாக போகலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். சரி நம்மளோட பிளானே அப்புறம் ஸ்பாயில் ஆகிடும், எப்படின்னா பார்த்துட்டு கரெக்டாக முடிச்சிடணும் அப்படின்ற இதுக்கு வந்துட்டேன். அதனால தான் தூங்கவே இல்லை. அப்படியே இருந்து வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே மேலே குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புனோம், கரெக்டாக இருந்தது. பார்த்துட்டு கரெக்டாக 20 மினிட்ஸில் பார்த்துட்டு மேலேருந்து கீழே இறங்கிட்டோம், முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம பழமுதிர்ச்சோலை போகிறோம். அங்கே தான் கொஞ்சம் நீட்டாக கூட்டத்தில் மாட்டோம்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு ஆக்சுவலி பழமுதிர்ச்சோலை ஓப்பனிங் ஃபுல் டே இருக்குது. ஆனால் திருப்பரங்குன்றம் 1 மணிக்கு க்ளோஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா பழமுதிர்ச்சோலையே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பார்க்கணும், பார்த்துட்டு அடுத்து திருப்பரங்குன்றத்துக்கு போக பார்க்கணும். அப்படி நம்ம திருப்பரங்குன்றம் போக முடியல 1 o'clock அப்படி ஆயிடுச்சுன்னா திரும்ப 4 மணிக்கு தான் ஓப்பனு. அப்புறம் இன்னைக்கு திருச்செந்தூர் போகலாம் அப்படின்ற பிளான் கொலாப்ஸ் ஆகிடும், கண்டிப்பாக போக முடியாது. இப்போது அதுதான் 4 கோயில் இன்னைக்கு ஒரே நாளில் பார்க்கணுன்றது தான் கோலு. பட் எப்படின்னு தெரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். உங்களை அடுத்து பழமுதிர்ச்சோலையை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். மணி இப்போ 6:30 தான் ஆகுது. ஸோ ஒரு 8 அந்த மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கிறோம். ஒரு 8 மணி போல், 8-9 மணினா எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே பழமுதிர்ச்சோலை போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தெரியல, பார்க்கலாம். ஏன்னா 3 hours தான் ட்ராவலு. 3 hours போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் guys. See you. Bye. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே. கருங்கல்லானாலும் கணிகை. ஸோ ஹலோ கைஸ், இப்போது பழமுதிர்ச்சோலையும் பார்த்தாச்சு. இப்போ தான் முடிச்சுட்டு வந்தேன். ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ சோலை மலைன்னு போட்டிருந்தது மேப்பில். நான் கூட ஐயோ வேறு ஏதோ இதில் வந்துட்டோம் போல், ஏதோ சோலை மலை முருகன் கோயில்னு போட்டிருந்தது. நம்ம தான் மாற்றி வந்துட்டோம் போல். ஏன்னா உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கள்ளழகர் இதுன்னு போட்டு கோவில்னு போட்டுருந்துதான். சரி ஓகே, அப்போ நம்ம தப்பாக வந்துட்டோம் போல், அதனால தான் நம்மளுக்கு வரலன்னு நினச்சிட்டு பார்த்தா மேப்லேயுமே இதுதான் காமிச்சிது. சரி ஓகே, அப்போ ஏதாவது இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம். அப்புறம் டிக்கெட் எடுக்கிற இடத்துல கேட்டோடனே சொன்னாங்க, ஆமாம் இதுதான் பழமுதிர்ச்சோலை தான் சோலைமலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாராவது தப்பாக பார்த்துருந்தீங்கன்னா இனிமேல் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. உள்ளே பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம காலையில் பார்த்திங்கன்னா முருகனை ஆண்டி வேஷத்தில் பார்த்தோம். நம்ம சுவாமி மலையில். இங்கே பழமுதிர்ச்சோலையில் பார்த்திங்கன்னா ராஜா வேஷத்தில் இப்போ பார்த்துருக்கோம். பார்த்துட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் போயிட்டுருக்கோம். போயிட்டு
இப்போ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். கீழே இறங்கின உடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இது திருப்பரங்குன்றம் போய் பார்த்துட்டு ஸோ அதோட அப்படியே டேரெக்டாக நெக்ஸ்ட் வந்து திருச்செந்தூர் தான் போகிறோம். இப்போ இந்த பழமுதிர் சோலை பார்த்தீங்கன்னா எத்தனாவது படை வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6வது படை வீடு. இதுதான் வந்து கடைசி. ஸோ இது ஏன் 6 படை வீட்டில் ஒன்றா இருக்குது அப்படின்றது கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து முருகன் வந்து ஔவையார் கூட வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னு எல்லாரும் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இது பேசின இடம். அப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த நாவல் பழம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள, அது எப்பயுமே வந்துட்டு ஆடி இல்லை ஆவணி இந்த 2 மாதத்துல தான் வந்து எல்லா இடத்துலையுமே பழமாக காய்ச்சி பழுக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து இங்கே மட்டும் சோலை மலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து கார்த்திகை மாதத்துல தான் வந்து இங்கே வந்து காட்சி அளிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து இங்கே மட்டும் இந்த மலையில் மட்டும் கார்த்திகை மாதத்துல வந்து இங்கே வந்து அந்த நாவல் பழம் வந்து பழுக்குமா. ஸோ இதுதான் வந்து மற்ற இதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது அடுத்து திருப்பரங்குன்றமுக்கு போயிட்டு இருக்கணும். டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. கரெக்டாக இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம் என்னன்றது. உங்களை திருப்பரங்குன்றம்ல பார்க்குறேன். See you guys. Bye.